நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சோலார் பவர் பிளான்ட்டில் சோலார் நம்ம வீடுகள்லையோ அல்லது இண்டஸ்ட்ரியிலையோ கமர்ஷியலையோ போடக்கூடிய நேரத்தில் குரூஷியல் ரோல் வகிக்கக்கூடிய மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சோலார் கேபிள் அண்ட் ஒயர் அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையில் 2 விதமான கேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதில் இது ஏசி கேபிள்ஸ், நார்மல் ஏசி ஒயர்ஸ். இது உங்களுக்கு இதுதான் சோலார் கேபிள் அல்லது டிசி கேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னோம்னா, இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஓப்பன்டு சோலார் பிளான்ட்டில் வீடுகள்லையோ அல்லது இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலும் அவங்க உள்ள நார்ம்ஸ் கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வீடுகளுக்கு போடக்கூடிய நேரத்தில் அதிகமாக இன்றைக்கி சோலார் போடக்கூடிய மக்களுக்கு அது சம்மந்தமான அதிகமான நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால சிலர் வந்து இந்த மாதிரியான நார்மல் ஏசி கேபிளையே டிசி சர்க்யூட்லேயும் யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது. அதுவும் சோலார் பிளான்ட், பவர் பிளான்ட் 1 கிலோவாட் 2 கிலோவாட் அப்படிங்கிற இடத்துல கூட அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்காது. நார்மலாக ஒரு இந்த இன்றைக்கி வந்துட்டு லூமினஸ் இல்லைனா எக்ஸைட் இது போன ஒரு பேட்டரியோடு சேர்ந்து பேட்டரி இன்வெர்ட்டர், அதே போல் வந்துட்டு சோலார் இன்வெர்ட்டர், சோலார் பேட்டரி, சோலார் பேனல் சின்னதாக ஒரு பேனல் போட்டு ஒரு 175 ஒரு 335 போட்டு சின்ன அளவில் அவங்களுக்கான தேவையான மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடியதை நிறைய வீடுகளில் பார்க்க முடியும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சோலார் பேனலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சோலார் பேனலில் இது ஒரு லைட்டிங் பேனல் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மீட்டர் வரைக்கும் கேபிள் கொடுத்துருப்பாங்க. இதே நார்மல் பேனல் நீங்கள் போனீங்கன்னா 175 335 போனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 மீட்டர் கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு 10 மீட்டர் தொலைவில் உங்களோட இன்வெர்ட்டரோ பேட்டரியோ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா மீதி இருக்கக்கூடிய கேபிள் அவங்க ஜாயின் போட நேரத்தில் நார்மல் ஏசி கேபிள்ஸை, ஏசி ஒயர்ஸை யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ கண்டிப்பாக இந்த ஏசி ஒயர்ஸை இந்த ஓப்பன் என்வரன்மெண்ட் அவுட்டோரில் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்லீவ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு சைடு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சாலுமே உங்களுக்கு தெரியும், நார்மலாக உள்ள ஏசி ஒயர்ஸ் எல்லாத்துலேயுமே சிங்கிள் ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த சிங்கிள் ஸ்லீவை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேரடியாக அது கான்ட்ராக்டருக்குள்ளே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறக்கூடிய நேரத்தில் இது நேரடியாக உங்களுக்கு கான்ட்ராக்டருக்குள்ளே போயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு இன்சுலேஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதனால தான் இதை வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நார்மலாக நம்ம ஓப்பனில் இருக்கக்கூடிய என்வரன்மெண்ட்டில் எப்பொழுதும் இது வெயிலே கிடைக்கக்கூடிய ஒரு கேபிளாக இருக்கும். அப்போ அதனால் இந்த இன்சுலேஷன் சீக்கிரமாகவே உங்களுக்கு அரிச்சு போய் அல்லது இதில் கரண்ட் போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த கான்டக்டர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாகி ரொம்ப கடினத்தன்மையாகி இந்த இன்சுலேஷன் வந்து சீக்கிரமாகவே பாதிச்சிடும். அதனால தான் கண்டிப்பாக இந்த ஏசி கேபிள்ஸை ஓப்பனில், அதாவது குறிப்பாக சோலாருக்கு யூஸ் பண்ணவே கூடாது. டக்ட்லேயே நீங்கள் போட்டாலுமே இது வந்து சோலாருக்கு போடக்கூடிய கேபிளில் உகந்தது இல்லை. இப்போ எந்த கேபிளை தான் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோலார் கேபிள் அல்லது டிசி கேபிள், இந்த கேபிளை தான் கண்டிப்பாக போடணும். ஏன் இந்த கேபிளை போடணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நார்மல் கேபிளை விட இது இன்சுலேட்டட் அதிகமாகவும், அதே போல் இந்த கான்டக்டருடைய திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு இந்த கேபிளை நீங்கள் பக்கத்தில் வச்சு பாருங்கள், தெரியும். இது 2 இன்சுலேஷனில் இருக்கும், இது சிங்கிள் இன்சுலேஷன் மட்டும்தான். இந்த 2 இன்சுலேஷனுமே அதனுடைய திக்னஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும், உள்ள திக்னஸ். இப்போது நான் ஓப்பன் பண்ணி காக்கிறேன். முதல்ல இந்த பிளாக் கலர் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்லீவை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா செகண்ட் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி இப்போ போயிட்டோம். செகண்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்குறாங்க. இந்த செகண்ட் ஸ்லீவுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு இன்சுலேஷன் இருக்குது. நம்ம இந்த செகண்ட் ஸ்லீவ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்ட்ராக்டருமே பார்த்தீங்கன்னா நார்மல் கேபிள் மாதிரி இல்லாமல், இப்போ இதுவுமே காப்பர் தான், இதுவுமே காப்பர் தான். ரெண்டுக்குமே கலர் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நீங்கள் உடனே இது அலுமினியம் கேபிள்னு நினச்சிக்க வேணாம், இதுவுமே காப்பர் கேபிள் தான். இப்போ இது மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டின் கோட்டட்னு சொல்லுவாங்க. டின் கோட்டட் பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து கான்டக்டர் இருக்குது. ஆக்சுவலி இது நார்மல் கேபிள் தான், இருந்தாலுமே அது மேலே டின் கோட்டட் கொடுத்துருக்குறாங்க. டின் கோட்டட் எதுக்கு அப்படின்னா, மாய்ஸ்சர்னால் உடனடியாக இது அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காப்பர் மேலே டின் கோட்டட் கொடுத்துருக்குறாங்க. டின் கோட்டட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம சால்ட்ரிங்லாம் பண்ணுவோம்ல, எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை சால்ட்ரிங் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் கொடுத்து இது மேலே டின் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. டின் கோட்டிங் பண்ணியிருக்கிறதுனால நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கேபிள் வந்து என்வரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது வெளிச்சூழலில் இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ பாதிக்குதோ அதை விட கம்மியாக தான் இது பாதிக்கும். முதல்ல இந்த டின் கோட்டிங் பாதிக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காப்பர் மெட்டீரியலை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால இதுதான் அவுட்டோரில் யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான டிசி அல்லது சோலார் கேபிள்னு சொல்லலாம். அதே போல் இந்த 2 கேபிளை கனெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில், இப்போ உதாரணத்திற்கு இது ஒரு கேபிள், இது ஒரு கேபிள். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, சோலார் பேனலில் ஒரு
சின்ன ஒரு கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ இது ஒரு 1 மீட்டர் கேபிள்னு வைங்களேன். இந்த கேபிள்லேருந்து ஒரு ஜாயிண்ட் போடணும் அப்படின்னா என்ன ஜாயிண்ட் போடணும் அப்படின்னோம்னா அதுலேயுமே இந்த சின்ன சின்ன சைட்ஸில் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடியதை நம்ம பார்ப்போம். 2 கேபிளை இணைக்கக்கூடிய நேரத்தில் நார்மலாக உள்ள இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்டர் இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த கனெக்டரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அவுட்டோரில், அது குறிப்பாக சோலாரில். இன்சுலேஷன்லாம் போட்டு யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க அவுட்டோரில். ஸோ குறிப்பாக சோலாரில் நம்ம சொல்கிறோம் 2 கேபிளில் டிசி கேபிளை கனெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த டிசி கேபிளை நார்மலாக இதில் கொடுத்து டைட் பண்ணிடலாம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது எது யூஸ் பண்ணணும்னா MC4 கனெக்டர்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த MC4 கனெக்டர்ஸ். இதனுடைய லாக்கிங் சிஸ்டமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் உடைய ஒரு கேபிள். இப்போ நார்மலாக இந்த கனெக்டருக்கும் இந்த கனெக்டருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இந்த கனெக்டர்ஸ் அந்த ஸ்க்ரூஸ்லாம் நீங்கள் ஓப்பனாகவே பார்க்க முடியும். என்ன தான் இன்சுலேஷன் பண்ணியிருந்தாலுமே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இன்சுலேஷன்லாம் கொட்டி போயிடும். அப்போ இந்த ஒரு கனெக்டரில் அந்த மாதிரியான கேஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இது வழியாக தண்ணி போகுமே, இது ஓப்பன் தானே அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ப்ராப்பராக அதுக்குன்னு உள்ளான கனெக்டர்ஸ் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளேயும் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கனெக்டர்ஸுமே வந்துட்டு லாக்கிங் மெக்கானிக் சிஸ்டம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே உள்ள லெக்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லென்த்தியாக ஃபீமேல் மேல் இப்படி டபுள் கனெக்டர்ஸ் இதுக்குள்ளே ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொன்று இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இது வந்து ஃபீமேல் கனெக்டருக்குள்ளே ஃபீமேல் லெக்கும், அதே போல் மேல் கனெக்டருக்குள்ளே மேல் லெக்கும் கொடுத்துருப்பாங்க. மேல் லெக்கும் கொடுத்து அதை வந்து நம்ம லாக்கிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட்னால வந்துட்டு ஈஸியாக எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ஓப்பன் லாக்கிங் சிஸ்டமே இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து உள்ள MC4 கனெக்டர்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் சோலார் பிளான்ஸில் யூஸ் பண்ணணும். அப்போ இதுதான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சு கொண்ட மெசேஜ். இதுபோல் சோலார் சம்மந்தமான வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோனுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.